வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அபவுட் டு என்ற ஃப்ரேஸை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, சம்திங் வில் ஹேப்பன் இன் தி வெரி நியர் ஃபியூச்சர், immediately or very soon. It signifies a short time frame before the event takes place. அதாவது ஒரு விஷயம் உடனே நடக்க போகுது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல அபவுட் டு என்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணுன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ ஆம் கோயிங் டு லீவ் தி பார்க் அப்படின்னா நான் பார்க்கை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிங் டு அப்படின்னு வந்தாலே எனி டைம் இன் தி ஃபியூச்சர், அதாவது இன்னும் 2 மணி நேரம் கழிச்சுக்குள்ள நான் பார்க்கை விட்டு வெளியே வரலாம். அந்த மாதிரி நேரத்தில் ஐ ஆம் கோயிங் டு லீவ் தி பார்க் அப்படின்னு சொல்லலாம். இதே இது பார்த்தீங்கன்னா ஐ ஆம் அபவுட் டு லீவ் தி பார்க் அப்படின்னா இப்போ இமீடியட்டா பார்க்க விட்டு வெளியே வர போறேன். அந்த மாதிரி நேரத்துல ஐ எம் அபவுட் டு லீவ் தி பார்க் அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா அடுத்தது ஐ எம் ஜஸ்ட் அபவுட் டு லீவ் தி பார்க் அப்படின்னா இமீடியட்டோட ஷார்ட் டைம், இப்போ நடந்து வந்துகிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்ட வந்துட்டேன், வெளியே வர போறேன், பார்க்க விட்டு வெளியே வர போறேன். அந்த மாதிரி நேரத்துல ஐ எம் ஜஸ்ட் அபவுட் டு லீவ் தி பார்க் அப்படின்னு சொல்லலாம். அபவுட் டு யூஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான கிராமட்டிக்கல் பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அபவுட் டுக்கு முன்னாடி பீன்ற வெர்பு கம்பல்சரி வரணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த பீன்ற வெர்பு வராட்டி இதுக்கு ரிலேட்டிவா இருக்கிற மாடிஃபை வெர்பு, அதாவது ஆம், ஈஸ், வாஸ், ஆர், வேர், வில் பி, இந்த மாதிரி வெர்புல ஏதாவது ஒன்று கம்பல்சரி வரணும். அதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதை பேஸ் பண்ணி ஒரு 26 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அதை பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த வேர்டை யூஸ் பண்ணா அது கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கேட் இஸ் அபவுட் டு ஜம்ப் ஃப்ரம் தி வால். பூனை செவுத்துல இருந்து குதிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. கேட் இஸ் அபவுட் டு ஜம்ப் ஃப்ரம் தி வால். ரெண்டாவது பார்ப்போம். ட்ரெயின் இஸ் அபவுட் டு லீவ் தி ஸ்டேஷன். ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு வெளியே போக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெயின் இஸ் அபவுட் டு லீவ் தி ஸ்டேஷன். மூணாவது பார்ப்போம். ஃப்ளைட் இஸ் அபவுட் டு டேக் ஆஃப். விமானம் புறப்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளைட் இஸ் அபவுட் டு டேக் ஆஃப். நாலாவது பார்ப்போம். யுவர் மொபைல் இஸ் அபவுட் டு ஃபால் டவுன். உன்னோட மொபைல் கீழே விழுவ போகுது அப்படின்னு சொல்றாங்க. யுவர் மொபைல் இஸ் அபவுட் டு ஃபால் டவுன். அஞ்சாவது பார்ப்போம். இஃப் எனி ஒன் சேஸ் எனிதிங் ராங் சடன்லி யுவர் மைண்ட் இஸ் அபவுட் டு பிலீவ் தட். யாராவது ஏதாவது தப்பா சொன்னா உடனே உங்க மனசு அதை நம்புது அப்படின்னு சொல்றாங்க. இஃப் எனி ஒன் சேஸ் எனிதிங் ராங் சடன்லி யுவர் மைண்ட் இஸ் அபவுட் டு பிலீவ் தட். ஆறாவது பார்ப்போம். வேவ்ஸ் ஒன்ஸ் ரைஸ் ஆர் அபவுட் டு ஃபால். அலைகள் மேல அதுக்கப்புறம் கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. வேவ்ஸ் ஒன்ஸ் ரைஸ் ஆர் அபவுட் டு ஃபால். ஏழாவது பார்ப்போம். தி மூவி இஸ் அபவுட் டு ஸ்டார்ட் இன் எ ஃபியூ செகண்ட்ஸ். படம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. தி மூவி இஸ் அபவுட் டு ஸ்டார்ட் இன் எ ஃபியூ செகண்ட்ஸ். எட்டாவது பார்ப்போம். கிளவுட்ஸ் ஆர் டார்க். ஐ திங்க் இட் இஸ் அபவுட் டு ரெயின் நவ். மப்பு மூடின்னு இருக்கு, மழை வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கிளவுட்ஸ் ஆர் டார்க். ஐ திங்க் இட் இஸ் அபவுட் டு ரெயின் நவ். ஒன்பதாவது பார்ப்போம். மை ஃபாதர் இஸ் அபவுட் டு கெட் ஆங்கிரி ஆஸ் ஐ ஷோ ஹிம் மை மார்க் ஷீட். எங்க அப்பா மார்க் ஷீட்டை பார்த்தாருன்னா கோவப்பட போறாரு அப்படின்னு சொல்றாங்க. மை ஃபாதர் இஸ் அபவுட் டு கெட் ஆங்கிரி as I show him my mark sheet. பத்தாவது பார்ப்போம். thief was about to break the window just before he saw the police. திருடன் போலீஸை பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் ஜன்னலை உடைக்க போனான் அப்படின்னு சொல்றாங்க. thief was about to break the window just before he saw the police. 11வது பார்ப்போம். wait a few minutes as they are about to reach the mall. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவங்க மாலுக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
வெயிட் a few minutes as they are about to reach the mall. 12வது பார்ப்போம். The car in front of me is about to take right turn. எனக்கு முன்னாடி இருக்கிற காரு ரைட் டர்ன் எடுக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. தி கார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ இஸ் அபவுட் டு டேக் ரைட் டர்ன். 13வது பார்ப்போம். பஸ் மேக்ஸ் அன்யூஷுவல் நாய்ஸ் அண்ட் இஸ் அபவுட் டு பிரேக் டவுன். பஸ் பிரேக் டவுன் ஆக போகுது, பஸ்ல இருந்து ஒரு மாதிரி சவுண்ட் வருது அப்படின்னு சொல்றாங்க. பஸ் மேக்ஸ் அன்யூஷுவல் நாய்ஸ் அண்ட் இஸ் அபவுட் டு பிரேக் டவுன். 14வது பார்ப்போம். மூவ் அவே, மேங்கோ இஸ் அபவுட் டு ஃபால் ஆன் யுவர் ஹெட். கொஞ்சம் தள்ளிக்கோ, மாம்பழம் வந்து உன் தலையில உழுவு போகுது அப்படின்னு சொல்றாங்க. மூவ் அவே, மேங்கோ இஸ் அபவுட் டு ஃபால் ஆன் யுவர் ஹெட். 15வது பார்ப்போம். லாரி ரேன் அமாக் அண்ட் வாஸ் அபவுட் டு ஹிட் தி பேரிகேட். இந்த இடத்துல அமாக்னா கண்ட்ரோல் இல்லாம போறது. லாரி வந்து கண்ட்ரோலை இழந்து பேரிகேட்டை இடிக்க போச்சு அப்படின்னு சொல்றாங்க. லாரி ரேன் அமாக் அண்ட் வாஸ் அபவுட் டு ஹிட் தி பேரிகேட். 16வது பார்ப்போம். ராஜா டிரைவ்ஸ் ரேஷ் அண்ட் இஸ் அபவுட் டு ஃபால் ஃப்ரம் ஹிஸ் பைக். ராஜா பைக்கை ரேஷா ஓட்டுறான், அவன் பைக்ல இருந்து கீழே விழுவ போறான் அப்படின்னு சொல்றாங்க. ராஜா டிரைவ்ஸ் ரேஷ் அண்ட் இஸ் அபவுட் டு ஃபால் ஃப்ரம் ஹிஸ் பைக். 17வது பார்ப்போம். தி ஸ்கை இஸ் டர்னிங் கிளவுடி அண்ட் தி இபி இஸ் அபவுட் டு கட் ஆஃப் பவர் சப்ளை. மழை வர மாதிரி இருக்கு, கரண்ட் கட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. தி ஸ்கை இஸ் டர்னிங் கிளவுடி அண்ட் தி இபி இஸ் அபவுட் டு கட் ஆஃப் பவர் சப்ளை. 18வது பார்ப்போம். இஃப் தி ராட் புல்ஸ் தி கோகனட் ஃப்ரம் இன்சைட் தி ராட் கேஜ் இட் இஸ் அபவுட் டு கெட் ட்ராப்டு. எலி வந்து எலி போனுக்குள்ள போய் அந்த தேங்காவை பிடிச்சி இழுத்துதுன்னா அப்புறம் அந்த எலி வந்து மாட்டிக்கும், ட்ராப் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் தி ராட் புல்ஸ் தி கோகனட் ஃப்ரம் இன்சைட் தி ராட் கேஜ் இட் இஸ் அபவுட் டு கெட் ட்ராப்டு. 19வது பார்ப்போம். மில்க் இஸ் அபவுட் டு பாயில் ஓவர் தி ஓவன். பால் வந்து பொங்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. மில்க் இஸ் அபவுட் டு பாயில் ஓவர் தி ஓவன். 20வது பார்ப்போம். ஐ வாஸ் அபவுட் டு கேட்ச் தட் பஸ் பட் பேட் லக் ஐ மிஸ்ட் இட். நான் வந்து அந்த பஸ் பிடிக்க வேண்டியது, ஆனா என்னோட கெட்ட நேரம் பிடிக்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ வாஸ் அபவுட் டு கேட்ச் தட் பஸ் பட் பேட் லக் ஐ மிஸ்ட் இட். 21வது பார்ப்போம். ஐ ஆம் ஜஸ்ட் அபவுட் டு ஸ்டார்ட் தி கார். காரை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஆம் ஜஸ்ட் அபவுட் டு ஸ்டார்ட் தி கார். 22வது பார்ப்போம். தே ஆர் ஜஸ்ட் அபவுட் டு என்டர் இன்டு தி டெம்பிள். அவங்க இப்போ கோயிலுக்குள்ள நுழைய போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தே ஆர் ஜஸ்ட் அபவுட் டு என்டர் இன்டு தி டெம்பிள். 23வது பார்ப்போம். ஐ ஹவ் பீன் அபவுட் டு கால் யூ ஃபார் மீட்டிங் பட் சம்திங் ஹேப்பன் டு சேஞ்ச் மை மைண்ட். நான் உன்னை மீட்டிங் கூப்பிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில, மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹவ் பீன் அபவுட் டு கால் யூ ஃபார் மீட்டிங் பட் சம்திங் ஹேப்பன் டு சேஞ்ச் மை மைண்ட். அபவுட் டுவை கொஸ்டின் ஃபார்மில் யூஸ் பண்ணால் அதை எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். 24வது பார்ப்போம். வாட் ஆர் யூ அபவுட் டு டூ. நீ என்ன செய்யலான்னு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஆர் யூ அபவுட் டு டூ. 25வது பார்ப்போம். ஆர் யூ அபவுட் டு டேக் லஞ்ச். நீ லஞ்ச் சாப்பிட போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் யூ அபவுட் டு டேக் லஞ்ச். இந்த அபவுட் டுவை நெகட்டிவா யூஸ் பண்ணா எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்ப்போம். ஷி நோஸ் ஷி இஸ் ராங் பட் ஷி இஸ் நாட் அபவுட் டு அட்மிட் இட். அவ தப்பு செஞ்சிருக்கான்னு அவளுக்கு தெரியும், ஆனா அவ அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றாங்க. ஷி நோஸ் ஷி இஸ் ராங் பட் ஷி இஸ் நாட் அபவுட் டு அட்மிட் இட். அபவுட் டு அப்படின்ற வேர்டை பத்தி பாத்தீங்க, கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பாத்தீங்க. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் பேஸா வச்சு புதுசா ஒரு சென்டென்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது போல நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோல
எந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க் யூ.